ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஐயூபாக் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து ஒரு அணை சேர்மத்துக்கு பெயர் வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் 2 கிளாஸ்ல பார்த்தது உண்டு. பேசிக்ஸ் பார்க்கணும் சார். அதாவது இதுக்கு பேர் என்ன, இதுக்குள்ள ஏன்னா பகுதிகள் இருக்கும், ஏன்னா தொகுதிகள் இருக்கும், என்ன என்ன அப்ப ஈனினா என்ன வகையான ஈனிகள் இருக்கு, மைய உலக அணிக்கு என்ன பேரு, அது மாதிரி ஈனிக்கு என்ன பேர் இருக்கு, அது மைய உலக ஈனி எந்த பிணைப்பு பயன்படுத்தி எந்த பிணைப்பு மூலமா பிணைப்புல ஈடுபடும், அந்த மாதிரி நிறைய பேசிக்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஈனி. இதுக்கு இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை வழங்கக்கூடியவை. ஸோ இது அதனால இதுக்கு இன்னும் பேர் வந்து லூயி அப்ப இந்த ஈனி வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஈரல் சாப்பிணைப்பை ஏற்படுத்தும். எலக்ட்ரான் இரட்டைகளை கொடுத்து பிணைப்பை ஏற்படுத்தும். எது கொடுத்து? மையுலக அணிக்கு எலக்ட்ரான் இரட்டைகளை கொடுத்து பிணைப்பு உருவாக்கும். அப்ப பிணைப்பில் ஈடுபடுற 2 தொகுதிகள்ல 2 அணுக்கள்ல ஏதாவது ஒரு அணு மட்டும் எலக்ட்ரானை கொடுத்து பிணைப்பு உருவாக்குறது பேர் ஈரல் சாப்பிணைப்பு. அப்ப அணு சேர்மத்துல ஒரு மைய உலக அணிக்கும் ஒரு ஈனிக்கும் இடையே உருவாகக்கூடிய பிணைப்பு என்ன பிணைப்பு பார்த்தீங்கன்னா ஈரல் சாப்பிணைப்பு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஈனி எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கும். அதுக்கடுத்து அதுக்கு பேர் லூயி காரம். ஓகேங்களா? அப்ப ஈனி ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பு பொறுத்து அதன் வகைகள். அதாவது ஒருமுனை இனி, இருமுனை இனி, பலமுனை இனி. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எப்படி ஏற்படுத்தாங்க? அந்த ஈனியினால எவ்வளவு பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியது, அந்த ஈனி ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பை பொறுத்தாங்க வகைகள். ஒரு ஈனியால எவ்வளவு பிணைப்பு ஏற்படுத்த முடியுமோ அதை பொறுத்து என்ன பண்றாங்க? ஈனிகளை வகைப்படுத்துறாங்க. ஒருமுனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருமுனை ஈனி அப்படின்னா ஒரே ஒரு இதோட உலோகத்தோட இது அப்படின்னா 2 பிணைப்பை 2 பலமுனை ஈனி அப்படின்னா மேற்பட்டு அப்ப உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்குள்ள இது எக்ஸாம்பிளா ஒரு மணி எக்ஸாம்பிள் அக்குவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி எடுத்துக்காட்டு. அது இருமணி எடுத்து OX EN means ethylene diene, ethylene, 2 diene. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருமணி எடுத்துக்காட்டு. புலமணி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முக்கிய பார்த்தீங்கன்னா EDTA இது எத்தனை பேர் உருவாக்கும் அப்படின்னா 2 முதல் 6 பிணைப்பு உருவாக்கும். இன்னும் டெட்ராசிட்டேட் இது வந்து 6 பிணைப்பு உருவாகும். 2 முதல் 6 பிணைப்பு உருவாகும். அதனால இது பேர் பலமணி இணைகள். இதான் பார்த்தீங்கன்னா ஈனிகள் வகைகள் எதை பொறுத்து அந்த ஈனியால உருவாக்கக்கூடிய பிணைப்பு எண்ணிக்கை பொறுத்து. அடுத்து என்ன வகை அப்படின்னா ஈனியின் தன்மையை பொறுத்து. ஈனியின் தன்மையை பொறுத்து அது வகைகள்.
ஈனின் தன்மை பொறுத்து அதோட வகை. அது என்ன வகை அப்படின்னா, ஒண்ணு வந்து எதிர்வின் ஈனி, அடுத்து நடுநிலை ஈனி. அதாவது ஒரு மைய உலக ஈனி, ஒரு ஈனி இருக்கு அப்படின்னா, மைய உலகைக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ் வரும். ஈனிக்கு என்ன சார்ஜ் வரும்? அப்போ ஒரு பிளஸோட இது வந்து பாண்ட் ஆக முடியும். ஒரு எலக்ட்ரான் அடர்த்தி அதிகம் உள்ள தொகுதி தான் பிணைப்பிக்கப்படும். அப்ப இந்த ஈனி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு எதிர்வின் ஈனியா இருக்கணும், இல்ல நடுநிலை ஈனியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது வந்து மற்றோட பாண்ட் ஆகும். அப்ப எதுவா இருக்காது, நேர்மின் ஈனியா இருக்காது, நேர்மின் அயனியா இருக்காது. நேர்மின் அயனியும் இந்த மற்றொரு செய்து பாண்ட ஈடுபடாது. ஓகேவா? அப்ப ஈனியின் தன்மையை பொறுத்த வகையை பார்க்கும்போது ஒண்ணு எதிர்மின் ஈனி, ஒண்ணு நடுநிலை ஈனி. இதான் பார்த்தா ஈனி வகைகள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஐயுபாக் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயுபாக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து இந்த அணைவு சேர்மத்துக்கு பேர் இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரியும், அதாவது அணைவு சேர்மங்கள், அணைவு சேர்மம் மொத்தம் 3 வகை இருக்கு. ஏன்னா அப்படின்னா, நடுநிலை அணைவு சேர்மம், நடுநிலை அணைவு சேர்மம் ஒண்ணு நேர்மின் அணைவு சேர்மம், எதிர்மின் அணைவு சேர்மம். இதுதான் அணைவு சேர்மத்தோட வகைகள். எக்ஸாம்பிளா நிக்கல் CO4, FeCN6 4-, கோபால்ட் Cl6Cl4 2+. இப்ப இங்க அணைத்துல ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்ல சார்ஜ் கிடையாது. அப்ப இது என்ன ஈனி? நடுநிலை ஈனி. இங்க அணைவு குளத்துக்கு என்ன சார்ஜ் இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப என்னது? எதிர்மின் ஈனி. இங்க அணைவு குளத்துக்கு மேல பிளஸ் இருக்கு. அப்ப என்னது? நேர்மின் ஈனி. இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக் ஐயுபாக் ரூல்ஸ்ல நம்ம வந்து நேம் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அணைவு சேர்மம் 3 வகைப்படும். எதை பொறுத்து அப்படின்னா, அந்த அணைவு குளத்துக்கு மேல இருக்கிற மின்சியை பொறுத்து அதோட வகைகள். ஸோ அணைவு குளத்துக்கு மேல எந்த ஒரு சார்ஜும் இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? நடுநிலை ஈனி. அணைவு குளத்துக்கு மேல மைனஸ் சைன்ஸ் அப்படின்னா அது வந்து எதிர்மின் அணைவு. அணைவு குளத்துக்கு மேல பிளஸ் சைன்ஸ் அப்படின்னா அது வந்து நேர்மின் அணைவு அயனி. ஓகேங்களா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு அணைவு சேர்மத்துக்கு பேர் இருக்கும்போது, அணைவு சேர்மத்திற்கு பெயரிடும் போது முதலில் நேர்மின் பகுதிக்கு பெயரிட்ட பிறகு எதிர்மின் பகுதிக்கு என்ன சொல்ல வராங்க? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அணைவு கோலத்துக்கு, அணைவு சேர்மத்துக்கு பேர் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அணைவு சேர்மத்துல என்ன இருக்கலாம்? நேர்மின் பகுதி இருக்கலாம், எதிர்மின் பகுதி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எது வந்து நேர்மின் எதிர்மின் பகுதிக்கு பேர் சொல்லுது. எக்ஸாம்பிளா K4PCN6 இந்த மாதிரி சொல்லுங்க. இப்ப இது இந்த பிராக்கெட் ஏன் போடுறாங்க அப்படின்னா, இந்த பிராக்கெட்டுக்கு அயனியும் ஈனியும் என்ன ஆகாது? அயனியா மாறாது. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது அயனியா மாறாது, பிராக்கெட் வெளியே இருக்கிற அயனியா மாறும். அது பிராக்கெட் வெளியே இருக்கிற பொட்டாசியம் அப்படின்னா அதுக்குன்னே சார்ஜ் வரும், மின்சுமை வரும், பிளஸ். அப்ப இது பிளஸ் இப்பதான் இருக்கும், மைனஸா இருக்கும். இந்த அணைவு சேர்மத்துல எது பிளஸ், இது பிளஸ். அப்ப இதோட பேரை வந்து, இதோட நேம வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போறது எங்க போகணும்? இதுக்கு நேம் பண்ணணும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன சார்ஜ்? இது என்னது? குளோர். இது மைனஸ், இது என்னது? பிளஸ்.
ஓகேங்களா? அப்ப பிளஸ் ஏ ஸ்பியர் தான் பிளஸ்ஸா இருக்கு. அப்ப இந்த ஸ்பியருக்கும் இந்த ஸ்பியருக்கு அந்த அதையும் பிரிச்ச பிறகு அங்க இருக்கிற எப்படி வந்து பார்க்கணும். பிரின்சிபல் வந்து எந்த பார்ட்டுக்கு எந்த பகுதிக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கோ அந்த பகுதிக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். மைனஸா இருக்கிறதுக்கு ரெண்டாவது நேம் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அணைவு கோலத்துக்குள்ள என்ன பகுதி இருக்கும்? மைய உலோக அயனி, அடுத்து ஈனி இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டோம்? அணைவு குளத்துக்கு வெளியே இருக்கிறது நேம் பண்ணியாச்சு. இப்ப அணைவு குளத்துக்குள்ள போறோம். அது பிளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும் அணைவு குளத்துக்குள்ள போறோம். அப்படி அணைவு குளத்துக்குள்ள போகும்போது அவங்க உள்ள இருக்கும் 2 பகுதி இருக்கும். ஒண்ணு என்ன இருக்கும்? மைய உலோக அயனி, இன்னொன்னு ஈனி இருக்கும். 2 எதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈனிக்கு, ரெண்டாவது என்னது மைய உலோக அயனிக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈனிக் பேர் வைக்கணும். ஈனிக் பேர் வச்சு என்ன பண்ணணும்? மைய உலோக அயனிக்கு நேம் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு இருக்கு நமக்கு தெரியும். ஈனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான அதிக எண்ணிக்கையான ஈனிகள் இருக்கு. எக்ஸாம்பிளா NH3, H2O, சைனிடோ, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப ஒரே அணைவு குளத்துக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் வந்துட்டாரு. எக்ஸாம்பிளா இந்த மாதிரி Fe, CN6 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்க எத்தனை ஈனி இருக்கு? 6 ஈனி இருக்கு. 6 ஈனி இருக்கும்போது இந்த 6 ஈனி எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஹெக்ஸா, சைனிடோ. ஓகேங்களா? அப்படின்னா எத்தனை அந்த 6ன்றது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ரெண்டு வந்தா என்ன பண்ணுவோம்? ட்ரை. 4 வந்தா டெட்ரா. 5 அப்படின்னா பென்டா. ஈ நம்ம வந்து குறிக்கணும். இனிதான் இருக்கு. சிஎன் சைனிடோ மட்டும் தான் இருக்கு. இனி இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அந்த எண்ணிக்கை நமக்கு குறிப்பிடணும். அப்ப எண்ணிக்கை எவ்வளவு? ஹெக்ஸா சைனிடோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். இதே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. 2 இருக்கு. ஓகேங்களா? 2 இருக்கு. ஏன்னா சிஎல் இருக்கு. சிஎல் நேமு சைனிடோ. சிஎல் அப்படின்னா அப்ப எது ஃபர்ஸ்ட்? எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும் அப்படின்னா இங்க நம்ம எதை யூஸ் பண்ணோம்? யூஸ் பண்ணணும். ஏபிசி வரிசையில எது ஃபர்ஸ்ட் வரும் பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் வரும்? சிஹெச், CO தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து என்ன வரும்? சைனிடோ வரும். அப்ப இந்த மாதிரி வேற அம்மோனி இருக்கு. எக்ஸாம்பிள் இதுக்கு நேம் என்னது? அம்மைன். இங்கிலீஷ்ல அம்மைன். H2 அப்படின்னா இப்ப இங்கிலீஷ்ல அக்வா. அப்ப ரெண்டு இனிமே ஒரு அணைவு குளத்துல இருக்கு அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும்? ஆல்பாபெட்டிக் எது ஃபர்ஸ்ட் வரும்? அம்மைன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு என்ன வரும்? அக்வா வரும். அப்ப ஈனியோட ஈனிக்கு பேர் வைக்கும் போது அங்க இருக்க ஈனிகள் ஒரே மாதிரியான ஈனியா இருந்தா அந்த ஒரே மாதிரி ஈனிகளோட எண்ணிக்கையை நம்ம சொல்லணும். இந்த மாதிரி டை. இதே ஈனிகள் வெவ்வேறா இருந்தா அந்த ஈனிகளோட பெயரை அந்த பெயர்ல அல்பாபெட்டிக் அளவுல எது ஃபர்ஸ்ட் வருமோ அதை சொல்லணும். அதாவது அம்மைன், அக்வா அந்த மாதிரி. இது ஈனிக்கு பேர் வைக்கும் போது. இதே அதே ஈனி பலமுறை ஈனியா இருந்தா எக்ஸாம்பிள் EN, EDTA, OX இந்த மாதிரி கொடுத்தா. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு யூனியன் எக்ஸாம்பிளா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வராது. எக்ஸாம்பிள் எழுதுறேன். இந்த மாதிரி எந்த பிரச்சனை இல்லை. இதே EN3 ஆர் EN2. இப்போ ENன்றது EN ஒரு ஃபார்முலாவோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? எத்திலின் EN அப்படின்னு ஈத்தேன் உங்கமாட்டூட்டா ஏன் அதை வந்தது ஆக்ஸ் அதோட 6 அப்படின்றது. எத்திலின் டையமின் டெட்ராசிட் அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? EDTA. ஒரு ஃபார்முலாவோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம வந்து ஒரு லிகாண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க வந்து அந்த லிகாண்டோட அந்த ஈனியோட எண்ணிக்கை 1க்கு மேல இருக்கும் போது 2 மீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அங்க என்ன சொல்லுவோம்? அங்க என்ன பண்ணோம்? டை யூஸ் பண்ணோம்ல. என்ன சொன்னோம்? பைஸ். 3 அப்படின்னா அங்க யூஸ் பண்ணோம்
ட்ரைஸ் பண்ணல எங்க போனோம் ட்ரைஸ். 4னா அங்க என்ன பண்ணோம் டெட்ரா, இங்க டெட்ராகிஸ். 5 அப்படின்னா பென்டாகிஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். என்ன என்ன லாஸ்ட் சேர்க்கணும் இந்த அப்படின்னா ஈனி வந்து ஈனியோட ஃபார்முலா எழுதாம ஷார்ட் ஃபார்முலா கொடுத்துக்கும் போது என்ன பண்ணணும் நம்ம வந்து லாஸ்ட்ல அந்த ஈனி எண்ணிக்கை 1க்கு மேற்பட்டு இருக்கும் போது அது என்ன செய்யணும் அந்த ஈனி எண்ணிக்கையில ஈஸ்ன்ற வார்த்தையை நம்ம சேர்க்க வரும். இது எதுக்கு பலமணி எண்ணிக்கை. ஓகே சார். சார் உங்களுக்கு கிளியரா இருக்கா சார் உங்களுக்கு? அடுத்து மையுலக அயனி. மையுலக அயனி பேர் நேம் பண்ணும்போது ஓகே இப்ப என்ன வந்தா அணைவு குளத்துக்கு வெளியே கைக்கு நேம் வச்சாச்சு. அணைவு குளத்துக்கு உள்ள கைக்கு நேம் வச்சாச்சு. உள்ள கைக்கு எதுக்கு நேம் வச்சிருக்கோம் ஈனிக்கு நேம் வச்சிருக்கோம். அடுத்து எதுக்கு நேம் வைக்கணும் மையுலக அயனிக்கு. ஓகேவா? அப்ப அந்த மையுலக அயனிக்கு நம்ம நேம் பண்ணும்போது எதை பார்க்கணும் அப்படின்னா மைனஸ் இருக்கா இல்ல பிளஸ் இருக்கா இல்ல எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லாம இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் எதுவுமே இல்லாம இருந்தாலும் அது மேல பிளஸ் இருந்தாலும் என்ன பண்ணும் அந்த மைய உலோக அயனியோட நேமம் அயனியோட பெயரை செய்யக்கூடாது, பெயரை மாற்றக்கூடாது. மைனஸ் இருந்தா என்ன பண்ணும் உலோக அயனியின் ஏட் என்ற வார்த்தை சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? உலோக அயனிக்கு பிரிக்கும் போது அப்ப ஏன்னா உலோக இரும்பு வரலாம், நிக்கல் வரலாம், எல்லாமே மேக்சிமம் எல்லா உலோகங்களும் வரலாம். காப்பர் வரலாம், ஸ்கேண்டியம் வரலாம், வெனடியம் எது வேணா வரலாம். ஆனா அந்த உலோக அயனிக்கு நம்ம பேர் வைக்கும் போது என்ன பார்க்கணும் அந்த அணைவு கோலத்துக்கு மேல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்ய நம்ம வந்து நேம் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து கடைசியா மின்சுமை. அந்த உலோகத்தோட மின்சுமை எக்ஸாம்பிளா உலோகத்துக்கு பிளஸ் 1 வந்தா என்ன செய்யணும் ரோமேட்டர்ல அந்த இந்த மாதிரி 1 போடணும். பிளஸ் 2 இருந்தா ரோமேட்டர்ல 2 போடணும். பிளஸ் 3 இருந்தா ரோமேட்டர்ல 3 போடணும். இந்த மாதிரி அந்த உலோகத்தோட மின்சுமையை இந்த மாதிரி ரோமேட்டர்ல மென்ஷன் பண்ணி காமிக்கணும். எப்படி வந்து ஆக்சிஜன் மின்சுமை கழிக்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் Fe K3 Fe CN6 இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நேம் பண்ண போறோம். இப்போ இதுக்கு நேமு பொட்டாசியம். பொட்டாசியம் என்ன சார்ஜா இருக்கும் பிளஸ் தான் இருக்கும். அப்போ இது பிளஸ் எதுல இருக்கும் மைனஸ்ல இருக்கும். இங்க இருக்கிற பொட்டாசியம் இருக்கு 3 பொட்டாசியம் இருக்கு. அப்போ 3 பிளஸ். அப்போ எப்படி அயன்ஸா மாறும் 3K பிளஸ் பிளஸ் Fe CN6 3 மைனஸ். இதான் அதோட அயனி பகுதி. இப்படிதான் அயனியா மாறும். அப்ப இந்த அணைவு குளத்துல எது வந்து பிளஸ் இது பிளஸ். அப்ப இது ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அப்ப நான் நேம் வரும் பொட்டாசியம். பொட்டாசியம். இப்ப வெளியே இருக்கிற அந்த தொகுதி பேர் வச்சாச்சு. அடுத்து எங்க போனோம் அணைவு கோலத்துக்குள்ள போகணும். அணைவு கோலத்துக்குள்ள இருக்கும் ரெண்டு பகுதிகள் இருக்கும். ஒன்னு ஈனி இருக்கும், ஒன்னு மையலகம் இருக்கும். ஈனி எத்தனை ஈனி இருக்கு 6 ஈனி இருக்கு. அப்ப என்ன போகணும் ஹெக்ஸா. ஹெக்ஸா 6னா ஹெக்ஸா. ஏன்னா ஈனி இருக்கு சைனிடோ. ஹெக்ஸா சைனிடோ. ஓகேங்களா? ஹெக்ஸா சைனிடோ. அதுக்கு அடுத்து இப்ப பண்ணியாச்சு. நான் வந்து ஈனி ஃபுல்லா பேர் வச்சாச்சு. அப்ப அதுக்கு இது பேர் வைக்கணும். ஈனி ஃபுல்லா பேர் வச்சாச்சுல அதுக்கு பேர் வைக்கணும் மையுலக அயனிக்கு.
மையலுடைய பெருக்கும் எதை பார்க்க சொல்லியிருக்கேன்? அணைவு கோலத்தை பார்க்க சொல்லியிருக்கேன். அணைவு கோலத்துல என்ன இருக்கு? 3 மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஃபெர்ரைட். ஃபெர்ரைட். ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிற இந்த மையோட கணிக்கு என்ன மின்சுமை வரும்? பிளஸ் 1 வருமா? பிளஸ் 1 தான் கவனிக்கணும். இது கவனிக்கணும். இப்ப இது 6 என்ன இருக்கு? சிஎன். அதுக்கு என்ன சார்ஜ்? மைனஸ் 1. ஈக்குவல் அந்த பக்கம் போகணும். அந்த பவர் மேல இருக்க 3 மைனஸ் போகணும். அப்ப என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு பிளஸ் 3. சரி, மைனஸ் 3. x equal to minus 3 plus 6. x equal to plus 3. இதான். அப்ப இங்க இருக்கிற அயனுக்கு என்ன சார்ஜ்? 3. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனைடு ஃபெர்ரேட் 3. அடுத்து வேற காம்ப்ளெக்ஸ். கோபால்ட் Cl4 2 மைனஸ். ஓகேங்களா? இது மெயின் பண்ண போறோம். இங்க என்ன எதை பார்க்க தேவையில்லை. காம்ப்ளெக்ஸ் வெளியே ஏதாவது இருக்கா இல்லைன்னு பார்க்க தேவையில்லை. எதுவுமே இல்லை. அப்ப டேரக்டாக நம்ம வந்து லிகாண்ட், அதாவது யூனிக்குள்ள, அதாவது அணைவு குளத்துக்குள்ள போயிடலாம். அணைவு குளத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு யூனி தான் இருக்கு. என்ன யூனி இருக்கு? சிஎல் இருக்கு. சிஎல் நேம் குளோரிடோ. குளோரிடோ. எத்தனை குளோரிடோ இருக்கு? 4 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டெட்ரா. டெட்ரா குளோரிடோ. டெட்ரா குளோரிடோ. அடுத்து எதுக்கு பேர் வைக்கணும்? மையுலக அணிக்கு. மையுலக அணி பேர் வைக்கும் போது நம்ம வந்து எதை பார்க்கணும்? அணைவு குளத்தை பார்க்கணும். அணைவு குளத்துல என்ன சார்ஜ் இருக்கு? மேல மைனஸ் என்ன சேர்க்கணும்? அந்த மையுலக அணியோட என்ன சேர்க்கணும்? 8ல பார்த்து சேரும். அப்ப என்ன வரும்? கோபால்ட் 8. ஓகேங்களா? அடுத்து அந்த மையுலக அணிக்கு என்ன சார்ஜ்? மேல 2 மைனஸ். இது எக்ஸ் வச்சுக்கணும். பிளஸ் 4. 4 ஏன் எத்தனை லிகாண்ட் இருக்கு? 4 லிகாண்ட் இருக்கு. இன்ட்டு மைனஸ் 1 2 பிளஸ் 4 பிளஸ் 2. அப்ப என்ன வரும்? இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இங்க எக்ஸாம் பார்த்தோம், அந்த எக்ஸாம் பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்ல அவங்களே கொஸ்டின்ல கொடுக்கும்போது என்ன கொடுக்கல? மேல மைனஸ் பிளஸ் கொடுக்கல. மைனஸ் பிளஸ் கொடுக்கல. ஓகேவா? ஆனா என்ன கொடுத்தாங்க? மேல மைனஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல சப்போஸ் ஸ்கொயர் மேல சார்ஜ் கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்யலாம்? என்ன வார்த்தை செய்யலாம் அப்படின்னா அயனி அப்படின்ற வார்த்தை சேர்க்கணும். எப்ப கொஸ்டின்லயே இந்த ஸ்கொயர் மேல மைனஸோ பிளஸோ வந்துட்டா, சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. இந்த அயனின்ற வார்த்தையை நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அம்மை. அம்மை. ஓகேங்களா? H2 அப்படின்னா அம்மை, இங்கிலீஷ்ல அக்வா. அப்ப இது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்க வந்து எதுக்கு வந்து எது வந்து அல்பாபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் வரும்? ஏபிசி அம்மை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் போகணும். எத்தனை அம்மைன் இருக்கு? 3 அம்மைன் இருக்கு. என்ன பண்ணணும்? ட்ரை. ட்ரை அம்மைன். அடுத்து ட்ரை அக்வா. ட்ரை அம்மைன், ட்ரை அக்வா. ஓகேங்களா? அடுத்து எது பேர் வைக்கணும்? மையுலக அணிக்கு. மையுலக அணிக்கு லைன் பண்ணும்போது எதை பார்க்கணும்? அணைவு குளத்துல இருக்கு, பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா என்ன சொல்லணும்? அந்த அணைவு அந்த மையுலக பேரை அப்படி சொல்லணும். என்ன சேர்க்க தேவையில்லை? பிளஸ் மைனஸ் சேர்க்க தேவையில்லை.
பிளஸ் மைனஸ் பார்க்க சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? இரும்பு. ஓகேங்களா? இரும்பு. அதுக்கடுத்து பார்க்கணும். அப்ப என்ன வரும்? இது எக்ஸ் வச்சுக்கிறோமா? எக்ஸ் வச்சுக்கிறோம். பிளஸ் 3. இங்க இருக்கிற அந்த அம்மையும் சரி அக்குவாவும் சரி ஏன்னா இனி நடுவில் இனி ரெண்டுமே ரெண்டு இனி. அப்ப 3 into 0 பிளஸ் 3 into 0 ஈக்குவல் டு என்ன பண்ணும்? பிளஸ் 2. அப்புறம் வரும் எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு பிளஸ் 2. எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2. அப்ப இங்க இருக்க இரும்பு கிட்ட சார்ஜ் 2 பிளஸ். அப்ப இங்க தான் போகணும் இரும்பு 2 ரோமன் 2 போகணும். அடுத்து அவங்க கொஸ்டின் கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க? இந்த அப்ப என்ன சொல்லணும்? அயனி அப்படின்ற வார்த்தையை அவன் சேர்க்கணும். அதோட நேம் ட்ரையம்மை ட்ரையக்குவா இரும்பு இரும்பு. அடுத்து கோபால்ட் EN3 3+. கோபால்ட் EN3 3+. ஸோ இந்த காம்பஸ் நேம் பண்ண போறோம். ஸோ இது அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா வெளியே வந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸுமே எந்த ஒரு தொகுதியுமே கிடையாது. டேரக்டா நம்ம இதுக்குள்ள அணைய கோலத்துக்குள்ள போக போறோம். அணைய கோலத்துக்குள்ள நேம் பண்ணணும். யூனிக் தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். யூனிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேர் வைக்கணும். ஏன்னா யூனிக் வந்து EN இருக்கு. EN மீன்ஸ் ஈத்தேன் 1,2 டை அமின். இதான் நேம். ஓகேங்களா? இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் EN அப்படின்றது. எத்தனை EN இருக்கு? 3 EN இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? ட்ரைஸ் ஈத்தேன் 1,2 டை அமீன். முடிச்சு. என்னச்சு? ஈனி பேர் வச்சாச்சு. அடுத்து எங்க போகணும்? மையோலோனிக்கு. மையோலோனிக் பேர் எதை பார்க்கணும்? இந்த அணைய கோலத்தை பார்க்கணும். அணைய கோலத்துக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப என்ன செய்ய தேவையில்லை. அந்த மையோலோ ஹைனியோட நேமை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்ப என்ன வரும்? கோபால்ட். அடுத்து இந்த கோபால்ட் மினிஸ்ட்ரி பார்க்கணும். என்ன மினிஸ்ட்ரி வரும்? எக்ஸ் பிளஸ் 3 இனி 3 இனி இருக்கா? 3 போட்டுக்கணும். அவ இன்றது என்ன இனி? நடுவில் இனி. அப்படின்னா வரும் 0 ஈக்குவல் டு பிளஸ் 3. எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு பிளஸ் 3. எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3. அப்ப இங்க இருக்கிற கோபால்ட் சார்ஜ் வரும் 3. அப்ப என்ன பண்ணுவோம்? கோபால்ட் 3. என்ன பண்ணிட்டாங்க? கொஸ்டின் கொடுக்கணும். என்ன பண்ணிட்டாங்க? என்ன கொடுத்தாங்க? 3 பிளஸ் கொடுத்தாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அயனின்ற வார்த்தை சேர்க்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா இதான் பேசிக் ரூல். இது என்ன லிகான் வேற கொடுத்து கேட்கலாம். எக்ஸாம்பிளா எக்ஸாம்பிள் போடுறேன். Cl2 I2 OX மேல 6 4 மைனஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இதுக்குன்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் மினிஸ்ட்ரி கவுண்ட் சொல்லலாம். அப்படின்னா வரும் எக்ஸ் பிளஸ் 2 என்ன இருக்கு? கோல்டோ இருக்கு. அதுக்குன்னா சார்ஜ் -1 மினிஸ்ட்ரி -1 பிளஸ் 2 ஐ இருக்கு. அயோடி ரோட்ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 இன்ட்டு -1 பிளஸ் 1 இன்ட்டு ஆக்சியோட்டோ -2 ஈக்குவல் டு -4. போர்ல இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகணும். அப்ப வரும் எக்ஸ் -2 -2 -2 ஈக்குவல் டு -4. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு -4. எக்ஸ் ஈக்குவல் டு -4 பிளஸ் 6 எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்ப இங்க இருக்கிறது 2. ஓகேங்களா? அடுத்து இப்ப ஆணைய குளத்துக்கு போகும்போது யூனிட்ல ஈதி பிரிவு
ஐயூபாக் ரூலை யூஸ் பண்ணி நேம் பண்றது. ஒரு யூனிக்கும் நேம் நேம் தெரிஞ்சாகணும். அடுத்து யூனிக்கும் நேம் வந்து குளத்துக்கு வரும். எதுவுமே நல்ல எதுவுமே தெரிஞ்சுக்கணும். எம் வந்து ஓ வழியா பாண்ட் ஆகும். இது இருவழி பிணைப்பு. இது எது எம் வந்து எஸ் வழியா பாண்ட ஃபார்ம் பண்ணும். அது எம் வந்து என்சிஎஸ் என் வழியா பாண்ட ஃபார்ம் பண்ணும். இதுவும் இருமுனை இணை. இந்த மாதிரி இருமுனை இணைகள் வந்துட்டா இந்த மாதிரி நிறைய வகையான ஈரிகள் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருவழி பிணைப்பு ஈனி வந்துட்டா என்ன செய்யும் அப்படின்னா, இதோட பேரை சொல்லும் போது என்ன செய்யும் மாதிரி நியூன்ற வார்த்தை செய்யும். நியூ ஆர் கப்பான்ற வார்த்தையை நம்ம அந்த சிம்பிளை நம்ம போடணும். இவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ஐயூபாக் ரூல் வந்து இவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லா காம்பஸும் வந்து ஈஸியா போட்டுரும். இதுதான் ஐயூபாக் ரூல். ஏதோ சொல்லுங்க சார் மேடம்.